2 நாள் கூர்ഗ് ட்ரிப்பு, யானை சவாரின்னு எல்லாம் நல்லா இருந்துச்சா, இப்போ கீழே இருக்கு வா நம்ம தான் கிச்சனில் போய் எல்லாம் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. இப்போ நான் 2 நாளுக்கு மேலே எங்கேயாட்டு போனாலே ஐயோ எப்படா வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போய் நம்ம சாப்பாடு எப்போ சாப்பிட்றது, நம்ம பாத்ரூம் நம்ம பெட்ரூம் இப்படிங்கிற மாதிரியே இருக்குது. இதெல்லாம் அம்மா வீட்டுக்கு போகும்போது மட்டும் இதெல்லாம் பொருந்தாது. பட் ஸ்டில் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கையால் ஏதாட்டி சாப்பிடுவோம், நல்லாவே வராட்டினாலும் ஏதாவது 4 கஞ்சி தண்ணியை குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு முட்டை தோசை தான் பண்ணோம். இந்த கிச்சனுக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப சோகமாக வரும், நல்லா பளிச்சுன்னு குட் வைப்ஸ் அப்படின்னு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இதை மீஷோவில் இருந்து தான் வாங்கினேன். 100 ரூபாயோ 150 ரூபாய் தான், கம்மியாக தான் இருக்கேன்னு சொல்லி வாங்கி பார்த்தேன். ஒட்டி அப்படியே அழகாக எடுத்து குட் வைப்ஸ் நல்லா இருக்குது. கிச்சனில் ஒட்டவா ஹாலில் ஒட்டவா பல டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒட்டி எடுத்தாச்சு. கிச்சன்லேயே லைட்டாக திரும்புகிறேன், அங்கே குட்டு விழுந்துருச்சு. ஸ்டார்டிங்கே ரொம்ப அமர்க்கணும், வெறும் வைப்ஸ் மட்டும் தான் இருக்கும் போல், குட்டு இருக்காது போல் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த ஃபஸ்ட்டு முட்டை தோசை தான் ட்ரை பண்ணேன், அதுவே எப்படியோ எடுத்து சுட்டு எடுத்துட்டேன். 2வது தோசை ரொம்ப நைஸாக சுடுறேன்னு பேரில் அது வந்து கிழிஞ்சு போயிடுச்சு அந்த தோசை. எனக்கு எப்போவுமே இந்த பேப்பர் தோசை சுட்டாவே வராது, இதுக்கு தான் நான் எப்போமாவே திண்ணமாகவே சுடுவேன். பட் ஸ்டில் இதே எடுத்து கையில் எடுத்து கொடுத்து